குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் 2.51 இந்த சம்ம ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. செகண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸில் இந்த சம்மை நீங்கள் ஆல்ரெடி என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். அல்லது சர்ச் டேம்ஸில் போய் யூடியூப்பில் கிஷோர் அகாடமி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 2.51 அடிச்சிங்க அப்படின்னாலே இந்த சம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 2023 குவார்டர்லி எக்ஸாமினேஷன் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இந்த நம்பரை மாற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 555 555 அது வந்து 7 + 77 + 777. ஸோ அப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா நம்பரை மட்டும் மாற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி நம்பரை மாற்றி கேட்டால் என்ன நடக்கும்? ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய அளவில் எந்த வித்தியாசமும் இருக்காதுங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் வரும். கடைசி லைனில் ஆன்சரில் மட்டும்தான் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அது மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருவோம் பார்த்துருவோம். மற்றபடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சேஞ்சஸ் பண்ணணும்னு. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக 77 777 இருக்கும். அப்போது இது எல்லாத்துலேருந்து எதை காமனாக வெளியே எடுக்க முடியும்? 7 காமனாக வெளியே எடுக்கணும். இந்த இடத்துல 7 இருக்கும். ஓகேவா? உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறது அண்டு டிவைட் பண்ண போகிறது 9 தான். அப்போ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. மறுபடியும் இந்த 5 இருக்கிற இடத்துலலாம் அப்போ கண்டிப்பாக என்ன போட வேண்டியிருக்கும்? நீங்கள் 7 போட வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்லையும் இந்த 5 இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு போடணும்? 7 போடணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்லையும் 5க்கு பதிலாக நம்ம என்னென்னு போடணும்? 7ன்னு போடணும். மற்றபடி இந்த செம்மை அப்படியே செய்யுங்க. ஸோ இந்த செம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் அடுத்த ஸ்டெப்பும் நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 7 வரும். ஸோ இப்போ தான் இந்த 7ஐயும் உள்ளே இருக்க 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 70 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 50 வராது. 50க்கு பதிலாக என்ன எழுத வேண்டியிருக்கும் அப்படின்னா 17ன்னு எழுத வேண்டியிருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 5/9 கொண்டு தான் இந்த எண்ணை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 5n கிடைக்காது, 7n/9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபைனலாக ஆன்சர் கிடைக்கும்போது மட்டும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் 70, இந்த இடத்துல ஜஸ்ட் 7. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். மற்ற எந்த வேல்யூஸும் என்ன செய்யாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ இதே இது எக்ஸசைஸில் 333 333 அப்படின்னு சொல்லி ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து வேறு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா இதே மாதிரி தான் வந்திருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். அதுவும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். அப்போ 3ன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்படி கிடச்சிருக்கும்? 30/81. அதுக்கப்புறம் இந்த 10^n -1 அப்படியே தான் இருந்திருக்கும். இந்த 30யும் 81ஐயும் கேன்சல் பண்ணலாமா? 10/2 3 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 27. அதே மாதிரி ஸோ இந்த 10/27 இருக்கும் இந்த இடத்துல. அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா 3/9 இருந்திருக்கும். ரைட்? அப்போ 1 3 is 3, 3 3s are 9. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. கேன்சல் பண்ண முடியும். 333 333 வந்துச்சுன்னா. பட் ஆனால் 5 7லாம் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கிறதுனால ஸோ 50/81 கேன்சல் பண்ண முடியாது. எந்த நம்பர் இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால் இந்த ஆன்சர் எப்படியோ வந்துடுச்சு. அதே மாதிரி 777 777 போடும்போதும் அதை மேலே கீழே கேன்சல் பண்ண முடியாது. அதனால் அதோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க. இவ்வளோ தான் இந்த சம். இதை போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வேறு எதுவும் வருமோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த சம்மெல்லாம் விட்டுட்டு வரணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியான சம் தான். அப்போ எல்லாராலையும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண முடியும். இன்னொன்று, இந்த ட்ரிக்கு தெரியாமல் அட்லீஸ்ட் நீங்கள் ஆனால் 777 777 வச்சு ஒரு தடவை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து கடைசி ஸ்டெப் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணும். அது நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறையா சம்ஸில் சொல்லியிருப்பேன். இவ்வளோ தானே அப்படின்ட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இனிமேல் நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சத்தியமாக 10ல் 9 ஸ்டூடெண்ட்ஸால் உள்ளே போய் கரெக்டாக எழுதி ஆன்சர் கொண்டு வரவே முடியாது. யார் மேக்ஸை பொறுத்தளவுக்கு யார் ஃப்ரீ டைமில் வீட்டில் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அவங்களால மட்டும்தான்
எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் எக்ஸாமில் 100% எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அவங்களால தான் சென்டம் எடுக்க முடியும். தேங்க்யூ.